வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். திருச்சியில் உள்ள பெண்ணுக்கு 9 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி அபராதம் விதிக்கப்பட்டது. வீட்டில் இருக்கும் தனக்கு 9 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். திருச்சி மாநகரம் மன்னார்புரம் பகுதியில் கணவர் மற்றும் 2 குழந்தைகளுடன் வசிப்பவர் கலைவாணி. குடும்ப தலைவியான இவருக்கு திருச்சி சிம்கோ மீட்டர் காலனியில் உள்ள இந்தியன் வங்கி கிளையில் வங்கி கணக்கு உள்ளது. அதில் 3500 ரூபாய் பணம் வைத்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு குழந்தையின் மருத்துவ செலவிற்கு அந்த பணத்தை ஏடிஎம்மிலிருந்து எடுக்க சென்ற போது கலைவாணி வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த கலைவாணி இதுகுறித்து வங்கி கிளை அதிகாரிகளை நேரில் சந்தித்து கலைவாணி விளக்கம் கேட்டுள்ளார். அரசிற்கு சரக்கு மற்றும் சேவை வரியாக 9 கோடியே 48 லட்சம் ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டியுள்ளது. அந்த நிலுவைத் தொகையை செலுத்தியவுடன் முடக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கு மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எந்த தொழிலும் செய்யாத நான் ஏன் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் என்று வங்கி அதிகாரிகளை கலைவாணி கேட்டுள்ளார். வங்கி அதிகாரிகள் முழுமையாக ஆய்வு செய்ததில் கலைவாணியின் ஆதார் அட்டை, பான் கார்டு, புகைப்படம், அவரது கையெழுத்து மாதிரி ஆகியவற்றை பயன்படுத்தி ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் TVLSB என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டு வர்த்தகம் செய்திருப்பதும் அந்த நிறுவனத்தார் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை செலுத்தாமல் இருப்பதும் தெரியவந்துள்ளது. பின்னர் வங்கி அதிகாரிகளின் வழிகாட்டுதலின் பேரில் மாநகர காவல் ஆணையர் நடத்தும் குறைதீர் நாள் கூட்டத்தில் காவல் ஆணையர் காமினியை நேரில் சந்தித்து கலைவாணி புகார் கொடுத்துள்ளார். இந்நிலையில் கலைவாணி கொடுத்துள்ள புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல் ஆணையர் உறுதியளித்துள்ளார். மேலும் திருச்சி மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சொல்லி வழிகாட்டியுள்ளார். இதனையடுத்து கலைவாணி திருச்சி மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் தங்களுக்கு இல்லை. எனவே கோவையில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகத்திற்கு சென்று முறையிடவும் என்று போலீசார் தெரிவித்தனர். தனக்கு 2 குழந்தைகள் உள்ளன. நான் எந்த தவறும் செய்யவில்லை. என்னை அலைக்கழிக்கிறீர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை வரை என்னால் சென்று வர முடியாது. எனவே காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து வங்கி கணக்கை மீட்டு தர வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். திருச்சி ஆழ்வார்தோப்பு பகுதிகளை பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று பார்வையிட்டார். திருச்சி மாநகர் ஆழ்வார்தோப்பு பகுதியில் சுமார் 40 வருடத்திற்கு முன்பு அப்பகுதியில் குடியிருப்பு இல்லாத நேரத்தில் கேஸ் குடோன் செயல்பட ஆரம்பித்தது. இந்நிலையில் கேஸ் குடோன் அமைந்துள்ள பகுதி தற்போது சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களின் குடியிருப்பு பகுதியாக உள்ளது. எனவே கேஸ் குடோனை மாற்றக் கோரி அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளையும் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து ஆழ்வார்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள பாலம் மாநகரின் முக்கிய பகுதியான பாலக்கரை தென்னூர் பகுதியை இணைக்கும் பாலமாக உள்ளது. இவ்வழியாக பாலக்கரை மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அரசு மருத்துவமனை, நீதிமன்றம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல இப்பகுதியை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் பாலத்தை நாள் ஒன்றுக்கு 1000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனம், ஆட்டோ ஆகியவை கடந்து வருகிறது. மேலும் மழை காலங்களில் அதிக அளவு பாலத்தில் தண்ணீர் தேங்கி இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்தனர். தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ இருசக்கர வாகனத்தில் சென்று அப்பகுதி முழுவதும் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது மதிமுக கட்சியின் நிர்வாகி வெல்லமண்டி சோமு, SDBI கட்சி நிர்வாகிகள் பக்ருதீன், தளபதி அப்பாஸ், முஸ்தபா, சதாம், அப்பாஸ், சபிகுல்லா உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கல்வியாளர் டாக்டர் திருமதி OGP அவர்களின் 100ஆண்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொண்டார். கல்வியாளர் டாக்டர் திருமதி OGP 100ஆண்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பங்கேற்றார். கலாச்சார மேன்மைக்கான டாக்டர் திருமதி OGP விருதை மூத்த நடிகை டாக்டர் வைஜெயந்தி மாலா பாலிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வழங்கினார். தலை சிறந்த கல்வியாளராக திகழ்ந்து பல தலைமுறைகளை ஊக்குவித்த டாக்டர் திருமதி OGP அவர்களின் 100ஆண்டு விழா சென்னை தீநகரில் உள்ள வாணி மஹாலில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மூத்த நடிகை டாக்டர் வைஜெயந்தி மாலா பாலிக்கு கலாச்சார மேன்மைக்கான டாக்டர் திருமதி OGP விருதை வழங்கி கௌரவித்தார். திருமதி கல்யாணி வெங்கட்ராமன் நினைவாக
திரு வெங்கட்ராமனால் இந்த விருது நிறுவப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. டாக்டர் திருமதி ஒய்ஜிபி அவர்களுடன் நீண்ட காலம் பணியாற்றிய திருமதி சுந்தரி சங்கரன், திருமதி சந்திரா ரமணி மற்றும் திருமதி விஜய் கண்ணன் ஆகியோர் விழாவில் கௌரவிக்கப்பட்டனர். நாட்டிய நிபுணர் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம், வேல்ஸ் கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் ஐசரி கே கணேஷ், வயலின் கலைஞர் லால்குடி கிருஷ்ணன் உள்ளிட்டோர் நிகழ்வில் கலந்து கொண்டு பேசினர். நடிகர் ARS காணொலி மூலம் உரையாற்றினார். ஒய்ஜி மதுவந்தி வரவேற்புரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒய்ஜி மகேந்திரா மற்றும் சுதா மகேந்திரா தலைமையிலான பாரத் கலாச்சார் ஆலோசனை குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். தனக்கு குழந்தை பிறந்தவுடன் அப்பாவை அழைத்துக் கொண்டு குடும்பத்தோடு காசி செல்ல இருந்ததாகவும், ஆனால் தனது தந்தையாரை அவர் உயிரிழந்ததால் அவரை குடுவையில் அடைத்துக் கொண்டு காசிக்கு சென்றது மிகுந்த மன வருத்தத்தை அளிப்பதாக ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா சங்கர் அவர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். மறைந்த பிரபல நடிகர் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா சங்கர் துவங்கியுள்ள விளம்பர நிறுவனமான ரோபோ ஈவென்ட்ஸ் மற்றும் என்டர்டைன்மெண்ட்ஸ் மற்றும் சாய் லோகோபாலா பிரைவேட் லிமிடெட் இணைந்து சாய்நாத் மகாராஜ் கங்க ஆராத்தி எனும் பாடல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. கோவை சுங்கம் பைபாஸ் சாலையில் உள்ள சிறுதொழில் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரபல தொழிலதிபர் வனிதா மோகன் மற்றும் சாய் லோகோபாலா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பாலசரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாடலை வெளியிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இந்திரஜா சங்கர், இன்றைய தினம் சிறப்பான தினம் என்றும் முதல் நிகழ்ச்சியாக இதனை நடத்தியுள்ளதாகவும் கூறினார். தனது முதல் தயாரிப்பில் சாய்பாபாவிற்கு பாடல் வெளியிட்டுள்ளதாகவும், இந்த பாடலை தனது கணவர் கார்த்திக் எழுதியுள்ளதாகவும் கூறிய அவர், தனது அப்பாவிற்கு பிறகு தனது கணவர் மிகவும் உதவிகரமாக இருந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். அனைவரையும் சிரிக்க வைக்க வேண்டும் என்று தனது அப்பா சொல்லிக் கொடுத்ததாகவும், அவர் விட்ட இடத்திலிருந்து இந்த நிறுவனத்தை தொடங்கியுள்ளோம். அப்பா இல்லாத இடத்தில் மிகவும் வருத்தப்படுவதாகவும், அப்பா எங்களுக்காக மேலிருந்து ஆசிர்வதிப்பார் என்றும், அவர் இல்லாதது மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாகவும் கண் கலங்கி கூறினார். தனக்கு குழந்தை பிறந்த பிறகு குழந்தையுடன் முதலில் காசிக்குத்தான் செல்ல வேண்டும் என்று தனது தந்தையிடம் கூறியதாகவும், ஆனால் அவர் இறந்த பிறகு அவரை குடுவையில் அடைத்து காசிக்கு கொண்டு சென்றது மிகவும் வருத்தம் அளிக்கிறது என்றும் வேதனை தெரிவித்தார். இதேபோல அப்பா எங்களுடன் இல்லை என்று நினைக்கவில்லை, அவர் படப்பிடிப்பிற்கு நடிக்க சென்றுள்ளார் என்றுதான் நினைத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றும் உருக்கமாக கூறினார். எல்லாருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள், எனக்கும் மாமாக்கும் சரி எங்கள் டீமுக்கும் சரி. ஏன்னா ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸோட முதல் ப்ரொடக்ஷன் சாய் லோகபாலா ப்ரைவேட் லிமிடெட் பாலா பேரோட சேர்ந்து நாங்கள் ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சேர்ந்து வெளியிடுற முதல் ப்ரொடக்ஷன் எங்களுக்கு இது. ஸோ பாபாக்காக அழகான 3 பாட்டு வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ டு மேம். ஏன்னா அவங்க தலைமையில் இது வந்து ரிலீஸ் பண்ணதுன்றப்போ எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஸ் டு பாலா பிரதர். அவர் இல்லாமல் எங்களுக்கு இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிருக்காது. அண்ட் இதெல்லாமே அஃபிஷியல். அண்ட் பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து எழுதுனது வந்து மாமா தான் எழுதியிருக்காரு. ஸோ எனக்கு வந்து ஆஸ் அ ஒய்ஃபாக சரி ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அப்பா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு சரி சப்போர்ட் சிஸ்டம் வந்து எங்களுக்கு அவர் தான். ஸோ என் அப்பா சாமிக்கிட்ட போனதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண முதல் படி ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ். ஏன்னா அவருடைய லெகசி வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணணும். அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து சிரிக்க வைக்கணும், எல்லாரையும் மகிழ் வைக்கணும். அதுதான் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்த மத்திய அரசை கண்டித்து கோவை மாநகராட்சி கூட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக கண்டன பதாகையை கிழித்திருந்து ஒருவருக்கொருவர் பறித்துக் கொண்டு வாக்குவாதம் முழக்கம் எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்த மத்திய அரசிற்கு கோவை மாநகராட்சி கூட்டத்தில் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டது. கோவை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தொடங்கியது. திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். கோவை மதுரை மெட்ரோ திட்டம் புறக்கணிப்பு செய்த மத்திய அரசிற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். அதிமுக கவுன்சிலர்களுக்கும் திமுக கூட்டணி கட்சி கவுன்சிலர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மெட்ரோ திட்டத்தை தவறான தரவுகளை திமுக தாக்கல் செய்த காரணத்தினால்தான் மத்திய அரசு புறக்கணித்து விட்டதாகவும் அதிமுக கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்தனர். அதிமுக கண்டன பதாகையை கிழித்தெறிந்து ஒருவருக்கொருவர் பறித்துக் கொண்டு வாக்குவாதம் முழக்கம் எழுப்புவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம் செய்யப்பட்டது. கோவை மாவட்ட மாற்றுத்திறனாளியான ராஜபாண்டியன் அவர்கள் 46வது வார்டு மாமன்ற நியமன உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார்.
கோவை மாவட்ட மாற்றுத்திறனாளியான ராஜபாண்டியன் அவர்கள் 46வது வார்டு மாமன்ற நியமன உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். திமுகவில் கடந்த 32 ஆண்டுகளாக அவர் செயலாற்றி வருகிறார். மேலும் இவர் நலவாரிய பொறுப்புகளில் பணியாற்றியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை வேறு எதற்கும் ஒதுக்கக்கூடாது என்று கூறி கோவையில் ஒடுக்கப்பட்டோர் பட்டியலின இயக்கத்தினர் கோரிக்கை வைத்தனர். கோவையில் இன்று காலை 11 மணிக்கு தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள மத்திய தந்தி அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் பி. முருகன் அவர்கள் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் ஏ. அஷ்ரப் அலி, கே. புருஷோத்தமன், பி. மௌனசாமி, என். செல்வராஜ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர் மக்களுக்கான துணை திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி கடந்த 10 ஆண்டுகளாக படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு நிதியை குறைப்பதை கைவிட வேண்டும். பட்டியலின மக்களின் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப ஆண்டுதோறும் திட்ட நிதியை உயர்த்தி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். பட்டியலின மக்களுக்கு என்று ஆண்டுதோறும் ஒதுக்கப்படும் நிதியை இலவச திட்டங்கள் போன்ற வேறு பயன்பாடுகளுக்கு மடைமாற்றம் செய்யக்கூடாது என்றும், பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்படும் நல நிதியை முழுமையாக செலவழிக்காமல் திருப்பி அனுப்புவதை கைவிட வேண்டும் என்றும் ரவிக்குமார், சி. ஜீவா, எம். சபாபதி, ஆர். செல்வராஜ், என். ஜீவானந்தம், சி. குழந்தைவேல் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டு தெரிவித்தனர். கோவையில் முதன்முறையாக திருப்பதி வெங்கடாச்சலபதி அவர்களின் திருக்கல்யாண உற்சவம் வரும் டிசம்பர் 14ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமையில் கோவையில் முதன்முறையாக திருப்பதி தேவஸ்தானம் நடத்தும் திருப்பதி வெங்கடாச்சலபதி திருக்கல்யாண உற்சவம். அனுமதி இலவசம் மற்றும் பிரசாதம் வழங்கப்படும். கண்டிப்பாக முன்பதிவும் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடம் ரத்தினம் கல்லூரி கிராண்ட் ஹால், திருமண மண்டபம், டெக்ஸோன் வளாகம், ஈச்சனாரி, கோவை. கோவையில் உயர் ரக போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் 3 பேரை கைது செய்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் போதைப் பொருள் விற்பனையை தடுக்கும் பொருட்டு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் மெத்தம்பேட்டமை என்ற உயர் ரக போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள கோத்ரேஜ் நிறுவனம் பின்புறம், நேரு நகர், வரட்டுக்குப்பை மற்றும் ஈச்சனாரி பிரிவு ஆகிய இடங்களில் தீவிர கண்காணிப்பில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது அப்பகுதியில் சந்தேகப்படும்படி சுற்றித் திரிந்த 3 வாலிபர்களை பிடித்து நடத்திய சோதனையில் அவர்களிடம் உயரக போதைப் பொருளான மெத்தம்பேட்டமைன் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த காதர் பாஷா என்ற சபீர், ஷபிகான் மற்றும் பாலகிருஷ்ணன் என்ற பப்ளு என்பதும் அவர்கள் மெத்தம்பேட்டமைன் என்ற உயரக போதைப் பொருள் விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 9.7 கிராம் மெத்தம்பேட்டமைன் பறிமுதல் செய்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டத்தில் உள்ள முத்துக்கவுண்டன் புதூர் பகுதியில் நாயை சிறுத்தை ஒன்று கவ்விக்கொண்டு சென்றதை சிலர் பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளனர். கோவை, பொள்ளாச்சி போன்ற பகுதிகளில் அவ்வப்போது சிறுத்தைகளின் நடமாட்டம் குறித்த செய்தி வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் உள்ள முத்துக்கவுண்டன் புதூர் பகுதியில் நாயை சிறுத்தை ஒன்று கவ்வியபடி சென்றதை அப்பகுதி மக்களில் சிலர் பார்த்து அச்சமடைந்துள்ளார்கள். அதேபோல இதே மாதத்தில் 12ஆம் தேதி ராவுத்தர் பிரிவு பகுதியில் ஒரு குடோனில் சிறுத்தை ஒன்று வெளியே போன சிசிடிவி காட்சிகளும் வெளிவந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வனத்துறையினர் அச்சிறுத்தையை பிடிப்பதற்கு பல்வேறு ஆய்வுகளையும் மேற்கொண்டனர். இந்நிலையில் நவம்பர் 26ஆம் தேதி ராவுத்தர் பிரிவு ஓசோன் ரெஸ்டாரண்டிற்கு பின்னால் இருக்கின்ற சாய் கிருபா அபார்ட்மெண்டில் சிறுத்தையின் நடமாட்டம் இருந்ததற்கான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க விரைந்துள்ளனர். எனவே ராவுத்தர் பிரிவு மற்றும் முத்துக்கவுண்டன் புதூர் பகுதி மக்கள் சிறுத்தையை பிடிக்கும் வரை கூடுதல் கவனத்துடன் இருப்பது சாலச் சிறந்தது. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களை ஒருநாள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை விமான நிலையம் பின்புறம் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 3வரையும் ஒருநாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கோவையில்
நவம்பர் 2ஆம் தேதி இரவு விமான நிலையம் பின்புறம் கல்லூரி மாணவி அவரது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த 3 பேர் அவர்களை தாக்கினர். அதில் மாணவி நான் நண்பர் படுகாயமடைந்த நிலையில் கல்லூரி மாணவி அந்த 3 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் குணா என்கின்ற தவசி, சதீஷ் என்கின்ற கருப்பசாமி, கார்த்திக் என்கின்ற காளீஸ்வரன் ஆகியோரை காவல்துறையினர் சுட்டு பிடித்தனர். இதனையடுத்து மூவரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு கோவை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டனர். மேலும் அடையாள அணிவகுப்பு உள்ளிட்ட பணிகளை காவல்துறையினர் முடித்துள்ளனர். இந்நிலையில் 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க பீளமேடு போலீசார் அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மனுவை விசாரித்த நீதிபதி சிந்து ஒரு நாள் மட்டும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கினார். கால்களில் சுடப்பட்ட மூவரையும் ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வந்து சக்கர நாற்காலி மற்றும் ஸ்ட்ரெச்சரில் நீதிமன்ற அறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.